ஆலிஸ் தேர்ட் பேராகிராஃப்லேருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஓகே. ரோலிங் 3, 2, 1 ஆக்ஷன். அமானுஷ்ய நிகழ்வுகளை அறிவியல் பூர்வமாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 150 டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சொசைட்டிக்கு பகுத்தறிவு முக்கியம்னு வலியுறுத்தி போராடுற மனிதர்களை பற்றியது தான் இந்த சீரீஸ். நியூயார்க்கில் இருக்கிற என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இஸ் அ பயாலஜிஸ்ட் அண்ட் அ ட்ரெக்கர். அவர் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷனில் தான் இந்த ஐடியாவே வந்துச்சு. அதாவது அவரோட ட்ரெக்கரோட அப்பா காடுகளுடைய அமானுஷ்ய விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்துறதே ஒரு வேலையாக செஞ்சுட்டு வரதா சொன்னார். புரித்தட்டின மாதிரி இருந்துச்சு. டேக் a look at this. இந்தியாவில் சென்னையை சேர்ந்த ஜெயராமன் கதிர்வேலுங்கிறவரு காடுகள் பத்தின புதிர்களை உடைச்சி பேசுறாரு. மூட நம்பிக்கைகளை ஆந்த்ரோபாலஜின்னு சொல்ற மனித குல வரலாறு ரீதியா அணுகுறாரு. இந்த புதிர்களை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற போது என்லைட்டன்மெண்ட் இயக்கத்தோட முழு எனர்ஜி வெளிப்படுது. ஜெயராமனுடைய முப்பாட்டனார் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம் சார்ல்ஸ் பிராட்லாவோட சமயம் கடந்த பகுத்தறிவு கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பிரிட்டிஷ் மெட்ராஸ்ல நிறைய முற்போக்கான சமூக நடவடிக்கைகளை தொடங்கினார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதே பிராட்லாவோட தான் என் பாட்டியோட அம்மாவும் வேலை செஞ்சிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்கும் பிரிட்டன்ல இருந்த சிந்தனையாளர்களின் ரேஷனல் அண்ட் ரிஃபார்மிஸ்ட் தாட்ஸ் ஒரு சிந்தனை இழை போல இந்தியாவை இணைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சார்ல்ஸ் பிராட்லா தொடங்கி பெர்ட்ராண்ட் ரசல், தாமஸ் ஹக்ஸ்லே போன்றவர்களின் இன்ஃப்ளூயன்ஸால தென்னிந்தியாவில் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம், சிங்காரவேலர், அயோத்திதாசர், TM நாயர், ப்ரொஃபசர் லக்ஷ்மி நரசு, ஈவே ராமசாமி போன்ற பல சீர்திருத்தவாதிகள், சிந்தனையாளர்கள் உருவானார்கள். இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் 100 வருஷமா பரவி இருக்கிற சிந்தனை வேர்களும் அடுத்து அதை வலியுறுத்தி தற்காலத்தில் போராடுற போராட்டக்காரர்களுடன் நான் செய்த பயணம்தான் இந்த சீரீஸ் தி ரிசர்ஜன்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், மீண்டெழும் அறிவொளிவாதம். என்னோட கலீக் மது பண்ண ஜெயராமனுடனான இன்டர்வியூ இதோ. வணக்கம் திரு ஜெயராமன் ஐயா. அண்மையில் நீங்கள் காட்டு உண்மையை உயர்த்தி காட்டு என்கிற பரப்புரை இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதன் தேவை என்ன? இங்க பாரு, அந்த புள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. அது ரொம்ப கடுசு. அட அழுகாத அழுகாத, அதுக்குத்தானே இந்த பூசை எல்லாம் பண்ண. மேல தொங்குது பாரு கொக்கி. அந்த பக்கத்துல இந்த பொம்மையை விட்டுறிஞ்சோம்னு வெயி, இந்த பொம்மையில இருக்கே பேய், அது அந்த கொக்கில மாட்டிக்கும். அந்த பக்கம் போய் வெரசா விழுந்துரும். உன்ற பொண்ணுக்கு எல்லாம் சரியா போயிடும். புள்ளைய நரவகாந்த காட்டு பக்கம் அடுப்பாத. முக்கியமா வீட்டுக்கு தூரமா இருக்கிற நாள்ல போகவே கூடாது, சரியா? நான் 8 மணிக்கே லேண்ட் ஆயிட்டேன். இட் வாஸ் கிரேட். நீ எப்படி இருக்க? சரிதான். அது தோண்டி பாரு, ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். சார் இங்க வா சார். எப்படி சார் அங்க இருந்துகிட்டே இந்த மரத்தோட வேற அழிவு போச்சுன்னு கண்டுபிடிச்சிங்க? நம்ம பேசிக்கிறோம்ல,
நேரில் ஃபோனில் அது மாதிரி தான். இதெல்லாம் வேரோடு வேறு பேசிக்கும். அந்த பாஷையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடனே ரியாக்ட் பண்ணால் பெனிஃபிட்ஸ் மரங்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கும் தான். சரி வா, நம்ம அந்த மரத்துக்கு மருந்து போடுவோம். அப்பா என்னாச்சு கால் உனக்கு? ஏன் ஊனி ஊனி நடக்கிற? வாடா குட்டிமா, எப்படா வந்த? நில்லுப்பா பாக்குறேன். இந்த விரல பாத்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன இன்ஃபெக்ஷன், க்ளீன் பண்ணால் சரியாயிடும். இதே தாமா சும்மா சொத ஈரம் பண்ணா சொனச்சுக்காதுன்னு. பா நீ கண்டிப்பா டாக்டர் பார்த்தே ஆகணும். I'll call ரங்கா அங்கிள். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சரி, உங்ககிட்ட இந்த வாட்டர் பிளாடர்னு சொல்கிறாங்களே, ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கா? பேச்ச மாத்தாத. ஏய் குட்டிமா, எனக்கு உண்மையாக வேணும்ப்பா. எதுக்கு உனக்கு? அது 3 வீக்ஸில் ஒரு ட்ரெக்கிங் போகிறேன். ட்ரெக்கிங்கா? நீயா? எங்க போற? டே முருகா, அந்த செவத்தோரமாக இருக்க மரத்துக்கும் மருந்து போட்டுரு. இங்கே தான் வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கம். யூ டெல் மீ ஹவ் வாஸ் டான்சானியா? வெஸ்டர்ன் காட்ஸ்னு ஜெனரலா சொன்னா எந்த இடம்? ஏதோ பேய் பிசாசு இருக்க காடாம்மா. பொண்ணுங்க காட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறாங்களாம். காட்டுக்குள்ள பொண்ணுங்க ஏன் வரக்கூடாதுன்னு அவர் கேட்க போறாராம். அதான்ப்பா, கேள்வி கேட்கறதா உன் உலகம். ரிசல்ட்ஸ் இருக்கோ இல்லையோ கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். என்னது கேள்வி கேட்கறதுனால ரிசல்ட்ஸே இல்லையா? உங்கள் பேசிக் ரைட்ஸில் இருந்து லக்ஸூரியஸ் லிவிங் வரைக்கும் அதில் இருந்து தான் வந்தது. சில தலைமுறையாக போராடி இதெல்லாம் கிடைச்சதுனால இப்போ கேள்வியே கசக்குது. லக்ஸூரியஸ் லிவிங் உன் கேள்வியிலிருந்து வரல, என் தாத்தோட வழியா வந்துச்சு. நான் ரைட்ஸை பற்றி பேசுகிறேன், நீ ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசுகிறேன். இன்ஃபேக்ட் உங்கள் தாத்தாவோட முந்தைய தலைமுறைகளில் சாமானியர்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுக்கவே ரைட்ஸ் இல்லை, தெரியுமா? ரைட்ஸ் இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் வளர்ந்து என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம தாசில்தார் ஐயாசாமி இருக்காரு, நிறைய சொத்து இருக்கு. ஆனால் ஊரில் பொது முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா? எல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற முன்னோர்கள் வழி வந்தவங்க பண்ணுற கொடுமை தான். டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் தி டாபிக். நீ நிறைய கேள்வி கேட்டு தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லுவியா? ஐ எம் நாட் ட்ரைங் டு சேஞ்ச் த டாபிக். அப்போ உங்களுக்கு கேள்வின்னா தான் கூகுள் கிட்ட தான் கேட்பீங்களா? மேன் மேட் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட கேட்க மாட்டீங்க? உங்கள் லைஃப்பில் ரெவல்யூஷனுக்கு ஒரு பார்ட்டியே இல்லையா? கூகுளும் ஒரு மேன் மேட் இன்ஸ்டிடியூஷன் தான்ப்பா. அதுக்கும் ரெவல்யூஷனுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு பார்ட் ஆஃப் எவல்யூஷன் இல்லையா? ரெவல்யூஷன்ங்கிறது ஒரு அண்டர் டெவலப்மெண்ட் ஒரு எக்ஸ்பிரஷன். இனி வரப்போகிற இந்த அட்வான்ஸ் சிவிலைசேஷனில் இந்த ப்ரோட்டெஸ்ட், ஸ்ட்ரகிள், ஸ்லோகன் ஷவுட்டிங் இதுக்கெல்லாம் அர்த்தமே இருக்காது. என்ன சவுண்டே காணோம்? அப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்று. ஆமாண்டா, வேறு ஆப்ஷன் இல்லை. இட்ஸ் வெரி சீரியஸ் இன்ஃபெக்ஷன், ரொம்ப ராப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆம்பிடேட் பண்ண வேண்டியது தானா? ஐ எம் வரிட் வெதர் ஐ கேன். இல்லை, என்னால் நிற்கவோ நடக்கவோ முடியுமாறங்க? போஸ்ட் சர்ஜரி நிறைய தெரப்பி எல்லாம் இருக்குது, சில ஸ்பெஷல் ஷூஸ் எல்லாம் இருக்குது. நார்மலாக நடக்க முடியும்டா. இந்த மலரே உள்ளூர்காரி தானே நீயே, உனக்கு தெரிய வேணா? வலசு புள்ளி ஆராய்ச்சி நரக பார்த்து போக விடுவாங்களா? உன் பாட்டுக்கு வாயில வந்ததை பேசாத. ஆறு அங்க ஒத்தையில போகல, 7ஆம் திட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காகவா? காலை காணாமனு தொரமட்டு ஊருக்குள்ள ஓடியாரா? சமைச்ச கம்பெனியை நரவங்காத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு அவளை அப்படி தெரிய வேணா? கொஞ்சமாச்சும் அருள் தானே இருக்கா? நல்ல காலத்திலேயே பேய் பிசாசல்ல பூருடுன்னு சொல்லி தருவா உங்க அப்ப.